மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பல அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நேர்காணல் நிகழ்த்திட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கூட இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான கே பாலகிருஷ்ணன் அவங்க நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அவங்க கிட்ட முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சரி, மக்களவை தேர்தல் நெருங்க போது சிபிஎம் சார்பா நம்ம திமுக கூட்டணியில எவ்வளோ எண்ணிக்கை கேட்குறோம், எவ்வளோ உறுதியாக இருக்கு, அதை பத்தின விவரங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் எல்லாரும் ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறோம். எல்லா கட்சியுமே நாங்கள் ஏற்கனவே அவங்க போட்டியிட்டதை விட அதிகமான இடங்கள்ல போட்டியிடுவதற்கு விருப்பங்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட 2 தொகுதிகளுக்கு மேலே கூடுதலாகவும் தொகுதிகளை கேட்டு அவங்ககிட்ட பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்க இன்னும் அது சமமான அடுத்த கட்ட பேச்சில் தான் அது ஃபைனலாக ஒரு இறுதி முடிவுக்கு வரும். எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில் நாங்கள் புதுசாக பேச்சுவார்த்தையோ புதுசாக தொகுதி பங்கீடையோ செய்யலை. ஏற்கனவே நீண்ட காலமாக இந்த தேர்தல் அணி என்பது பயணித்துக்கிட்டு இருக்கு. ஆகவே கடந்த தேர்தலெல்லாம் தொகுதி பங்கீடு செஞ்சிருக்கிறோம். எனவே அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா கட்சிகளும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வருவாங்க அப்படிதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ சென்ற முறை நமக்கு வாய்ப்பு அளிச்ச எம்பிக்களுக்கே மீண்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா, இல்ல புதுசா நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி? இதெல்லாம் எங்க கட்சியினுடைய மாநில குழு நானே முடிவு எடுக்க முடியாது. யாருக்கு போட்டியிடுறது மற்றதெல்லாம் நல்லதான் வேலை பார்த்திருக்காங்க. இல்ல எங்க எம்பிக்கள் நல்லா வேலை பார்த்துருக்காங்கிறதுல எந்த மாறுபட்ட சந்தேகமும் இல்லை. ஆனா அது சம்பந்தமான இறுதியான முடிவு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற இது எங்க கட்சியுடைய மாநில குழு தான் முடிவெடுக்க முடியும். அகில இந்திய தலைமையும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அதனால இப்ப போய் நான் அவரை கொடுப்பாங்களா இவரை கொடுப்பாங்களா மாத்துவாங்களா அப்படிங்கிற யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. சார், அதே மாதிரி இப்போ கூட்டணியில் பார்க்கும் போது கட்சிகளுக்கு எல்லாமே குறைந்த இடங்களை தான் திமுக ஒதுக்குங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. இப்போ இதே மாதிரியான கேள்வி நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் நம்ம கிட்ட முன்வைக்கும் போது அவங்க சொல்றாங்க, எண்ணிக்கை அப்படிங்கிறது நாங்க பார்க்கல, இந்த கூட்டணி வெல்லணும், அதனால நாங்க கொஞ்சம் சுமூகமான பேச்சுவார்த்தையை தான் நாங்க முன்னெடுக்கிறோங்கிற மாதிரி சொன்னாங்க. திமுக கொஞ்சம் இறங்கி வரலாம்ல, அந்த மாதிரி நம்ம யோசிக்க முடியாதா? இல்ல அதாவது ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் திமுகவுக்கு கூடுதலான இடங்களை பெற வேண்டும் என்கிற தேவை என்பது இருக்குங்கிறது ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசை பழிவாங்குது, மாநில அரசுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பல்வேறு திட்டங்களை முடக்கடி பண்றாங்க. இப்படியான சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் அந்த கட்சி அடுத்து வரக்கூடிய பாராளுமன்றத்தில் ஒரு வலுவான கட்சியா திமுக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமானது. அதை நம்ம குறைக்க முடியாது. ஏதோ மாநிலத்துல தான் இருக்காங்க, மத்தியில அவங்க குறைச்சிருந்தா என்னன்னு அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ மாநில அரசுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு எல்லா கட்சிகளும் இருந்தாலும் கூட திமுக அரசுங்கிற போது அவங்களுக்கு கூடுதலான வலுவும் பலமும் நாடாளுமன்றத்தில் தேவை இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் திமுகவும் நாங்களும் சேர்ந்து யாருக்கு எவ்வளவு எண்ணிக்கைங்கிறதுல பெரிய பிரச்சனையோ பெரிய ஏட்டா போட்டியோ பண்ணிக்காம பிஜேபியை வீழ்த்துவது, தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுகவை வீழ்த்துவதுங்கிற அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு நாங்க பணியாற்றுவோம். இதுல கூடுதலா குறைச்சலாங்கிறதுல பெரிய போட்டியோ அல்லது அது பெரிய அப்படியெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல. எங்களுடைய நோக்கம் இந்த இந்தியாவிலேயே பிஜேபி ஆட்சியை வீழ்த்தணும். அதுக்கு இந்தியா கூட்டணியில நாங்கெல்லாம் இணைஞ்சு செயல்படுறோம். திமுக ஒரு முக்கியமான கட்சியா இருக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு சுத்தமா ஒரு இடம் கூட வரக்கூடாது, அதிமுக ஒரு இடம் கூட வரக்கூடாது. பாண்டிச்சேரி உள்ளிட்ட இந்த 40 தொகுதிகளில் இந்த அணி வெற்றி பெற்றால் அது தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். சரி, இப்ப அடுத்த கட்டமா இப்ப போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுக்கான நிதி, அவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கிற கொடுக்க வேண்டிய நிதிக்காக தான் போராட்டம் பண்றாங்க. ஆனா திமுக அதை அணுகிற விதங்கிறது சரியா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற அந்த நேரத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் கேலோ இந்தியா அந்த போட்டி திறப்பு தொடக்க விழாக்கு போயிருந்தாங்க. பேச்சுவார்த்தையை தவிர்த்துட்டு அவர் அங்கே போயிருந்தாரு. இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில என்னன்னீங்கன்னா, அந்த தொழிலாளருடைய கோரிக்கை 100% நியாயம். ஏன்னா கிட்டத்தட்ட 100 மாதங்களா அவங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி கொடுக்கல. எனவே அந்த கோரிக்கை என்பது நியாயமானது.
ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அதை உடனே கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கு. இப்ப கடைசியில உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணாங்க. உச்ச நீதிமன்றமும் இப்ப கரெக்டா சொல்லிடுச்சு, அதை நீங்க உடனடியா கொடுக்கணும், காலதாமதப்படக்கூடாது, கொடுக்கணும். ஆகவே நியாயமா அந்த தொழிலாளருடைய கோரிக்கை நியாயமானதுங்கிறத உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தெளிவுபடுத்தின பிறகு நாங்க அதை கொடுக்கணும் தான் வற்புறுத்துறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதை ஒரு 2015ஆம் ஆண்டிலிருந்து அதிமுக அரசு அது நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்ப நிறுத்தி வச்சதுனால வருஷத்துக்கு ஒரு 1000 கோடின்னா ஒரு 5 வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் இப்ப நிலுவையில நிக்குது. அப்ப அந்த 5000 கோடி ரூபாய் வந்த உடனே கொடுக்க முடியாம இந்த அரசு கொடுக்கறது அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அது மேலும் மேலும் சுமை சேர்ந்துகிட்டே போகுது. எப்படி இருந்தாலும் அரசு இதை கொடுக்காமலாம் இருக்க முடியாது. எத்தனை 1000 கோடியா சேர்ந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை கொடுக்காம அரசு இருக்க முடியுமா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு எப்படி இங்க கொடுக்காம இருக்க முடியும்? அதுக்கான மாற்று வழியே இல்லை. எனவே அதை கொடுக்கணுங்கிறதா நாங்க சொல்றோம். அதுக்காக தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தினாங்க. அப்புறம் ரெண்டாவது கட்டம் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு நீங்க 2 பேரும் இப்படி இதா இருக்காதீங்க, பிடிவாதமா இருக்காதீங்க, அந்த நேரத்துல விழா காலமா இருக்கனால அப்புறம் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தொழிற்சங்கங்களுடைய நல்ல அந்த புரிதலை ஏற்றுக்கொண்டு திமுக அரசாங்கம் அதை படிப்படியாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அங்க என்ன சொல்றா, ஒரே அடியா நீங்க கொடுக்க வேணாம், சரி ஒரு கொடுக்கறதுக்கு இப்ப ஆரம்பிங்க. அப்பனா தொழிலாளிகளுக்கு தெரியும், சரி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இது எப்படியாவது நமக்கு படிப்படியா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வரும். எனவே அப்படி நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். முதலமைச்சரும் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்க நிலுவையில் வைக்க மாட்டோம். எங்கிட்ட 2-3 தான் சொல்லிருக்காரு பேச்சுவார்த்தை. நிச்சயமா நாங்க கொடுக்குறோம். பட் என்னன்னா, பினான்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. மத்திய அரசு இப்படி பழி வாங்குற போது பலவிதமான செலவுகள் அதிகரிக்குது. இந்த பாருங்க, இந்த வெள்ளம் மற்றதெல்லாம் வர்ற போது சுத்தமா காசையை கொடுக்கல. இப்ப நாம தான் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. சோ மாதம் ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுங்கிறதே பிரச்சனை ஆயிடும் போல தோணுது. இந்த இக்கட்டான நிலையில தான் நாங்க இருக்கிறோம். தவிர நாங்களும் அதை கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அதை நம்ம நிச்சயமா கொடுப்போம் தான் சொல்லியிருக்காரு. அவங்க கொடுப்பாங்கன்னு நம்புறோம். தொடக்கமாவது தொடங்கியாவது வைங்க அப்படின்னு நாங்க கேட்கறோம். இந்த மாதிரி திமுக மேல நமக்கு சின்ன சின்ன வருத்தங்கள்ங்கிறது இருக்கு. ஆனா தொடர்ந்து நம்ம திமுக கூட்டணியில இருக்கணும்னு யோசிக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார்? அதுக்கான காரணம் இல்ல, அதாவது திமுக ஆளுங்கட்சி என்று வருகிற போது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் நாம ஏத்துக்க முடியாது. அதுல எங்களுக்கு நிச்சயமா மாறுபட்ட கருத்து இருக்கும். ஏன்னா இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஒரு அரசியல் கூட்டணி. ஆனா ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அவங்க நிறைய நல்ல திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நம்ம ஒன்றும் அதெல்லாம் குறை சொல்ல. ஆனா அதே சமயத்தில் சில விஷயங்களில் மாறுபட்ட நிலைப்பாடு எங்களுக்கு உண்டு, மற்ற கட்சிகளுக்கும் உண்டு. இப்ப இந்த அரசு ஊழியர் பிரச்சனையா இருக்கலாம், ஆசிரியர் பிரச்சனையா இருக்கலாம், போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனையா இருக்கலாம், அல்லது மின்சார வாரியத்தை பிரிக்கிற பிரச்சனை, இப்ப பிரச்சனைகள்ல நமக்கு அவங்களுக்கும் சில மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, திமுக மீது இந்த மாறுபட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை பிரதானப்படுத்துவதா, அல்லது ஒட்டுமொத்தமான நாட்டையே கபலீகரம் செய்ய முயற்சிக்கிற RSS பாசிச போக்கை நம்ம அனுமதிப்பதா? அப்ப எங்களுக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, இந்த நாட்டில் ஒரு பாசிச ஆட்சி மீண்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா இப்பயே பாருங்க, குடியுரிமை சட்டத்தை அமலாக்க போறாங்கிறாங்க, காமன் சிவில் கோடு கொண்டு வர போறாங்கிறாங்க, ஒரே ஆட்சி, ஒரே தேர்தல், ஒரே நாடு கொண்டு வர போறாங்க, ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு, ஒரே பதிவு, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மாநில உரிமைகள் இருக்காது, மாநில சட்டமன்றத்தை மதிக்கிறது இல்லை, மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, பத்திரிகை சுதந்திரத்தை அனுமதிக்கிறது இல்லை, எழுத்து சுதந்திரத்தை அனுமதி இல்லை, கருத்து சொல்ற உரிமையே பறிபோகுது. பிஜேபி எடுத்து கருத்து சொன்னாலே அவங்க தேச விரோதிங்கிறாங்க. சோ இப்படியான ஒரு பாசிச ஆட்சி இந்தியாவுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாங்க திமுக உள்ளிட்ட, இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணிங்கிற கட்சிகளுக்குள்ள மாறுபட்ட அபிப்பிராயம் தானே இருக்குது. இப்ப திமுகவும் காங்கிரஸ் இருக்குன்னா காங்கிரஸுக்கு திமுகவும் ஒரே கொள்ளுன்னு சொல்ல முடியுமா?
இதுல சேர்ந்திருக்க எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கை இருக்க முடியாது. மாறுபட்ட இந்த வேறுபாடுகள் இருந்தாலும் மாறுபாடுகள் இருந்தாலும் ஒரு இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான தேசமே ஆபத்துக்கு வருகிற போது அதை அனுமதித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கிறோம். நீங்க ஒரு பேட்டியில சொல்லும் போது சில கட்சிகள் வந்துட்டு பேரத்துல ஈடுபடுறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது யாரை நோக்கியது, இல்ல என்ன அடிப்படையில நீங்க அது எங்க அது மாதிரி நான் சொன்ன மாதிரி எனக்கு நினைவில்லை. கூட்டணி கட்சிகள் வந்து பேரம்னா எந்த கட்சிகள் இல்லைங்க சார், பொதுவா கட்சிகளுக்குள்ள பேரம் இந்த பேரங்கள் இருக்குங்கிற மாதிரியான வாதம் இல்ல. இப்ப நீங்க வந்து அரசியல் கட்சிகள் இப்ப நீங்க வந்து சில கட்சிகளை அறிவிக்கிறாங்க, நாங்க எல்லாருமே வந்து திமுகவோடு தேர்தல் உடன்பாடு பண்றோம்னு அறிவிக்கிறாங்க, உடன்பாடுன்னு அறிவிச்சிட்டோம். ஆனா வேறு பல கட்சிகள் என்ன அறிவிக்கிறாங்க, நாங்க திமுகவோடையும் பேசுவோம், அதிமுகவோடையும் பேசுவோம், பிஜேபியோடையும் பேசுவோம், யாரு அதிகமான இடம் கொடுக்கிறோம் அப்ப அதுக்கு பேர் என்ன. அந்த மாதிரி ஒரு அரசியல் கோட்பாடுக்கு உட்பட்டு உங்களுடைய இது இருக்கணுமே தவிர யாரு அதிகமா ஆஃபர் பண்றாங்களோ அவங்களோட நாங்க தேர்தல் உடன்பாடு கொள்வோம்னு சொன்னாக்க அது வந்து ஒரு அரசியல் இல்லையா. அது இன்னும் நீங்க எந்த கட்சிங்கிறது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த கட்சி எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. நிச்சயமா வந்து இந்த தேர்தலை மட்டும் இல்ல வேறு பல தேர்தலையும் அப்படியெல்லாம் பல கட்சிகள் பேசுறாங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது நான் ஒன்னும் ரகசியமா சொல்லல, பத்திரிகையில வந்த செய்தி நீங்களும் படிச்சது நானும் படிச்சதுதான் சொல்றேன். இப்படி எல்லாம் பல கட்சிகள் பேசுறாங்களே. இல்ல அதுலயுமே நீங்க சூசகமா சொல்லியிருந்தீங்க, சரி வெளிப்படையா இப்ப எங்களோட சொல்லுவீங்க. வெளிப்படையா யார் சொன்னாங்கிறது உங்களுக்கும் தெரியும் இல்லைங்க, அதுல என்ன நான் ஒன்னும் வெளிப்படையா சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒண்ணும் இது யாரும் நான் ஒண்ணு, அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு செய்தியை சொன்னா நான் ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். இது யாரெல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு வெளி உலகத்துல பகிரங்கமா நீங்க தான் மீடியால போடுறீங்க, அப்புறம் அவங்களையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நிச்சயமா தெரியுது இப்படி பல கட்சிகள் இருக்கு. சரி, இப்போ அதானி அம்பானி இந்த அவங்களோட பேர் வரும்போது எல்லாமே நம்ம பாஜகவை தொடர்படுத்தி நம்ம விமர்சனங்களை முன்வைக்கிறோம் மத்தியில பார்க்கும் போது. இப்ப மாநிலத்துல சமீபத்துல இந்த முதலீடு தொடர்பான மாநாட்டுல வந்து அம்பானி அவர்கள் இங்க வந்து 35,000 கோடி வந்து முதலீடு செய்வதா சொல்றாங்க. இது நம்ம எப்படி பாக்குறோம்? மத்தியில பாஜக, இங்க திமுக அம்பானி அவங்க கிட்ட இருந்து முதலீடுங்கிறது பெறாங்கும் போது இந்த விஷயத்த நம்ம எப்படி அணுகிறோம்? இல்ல, அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. திராவிட திமுகவோ அதிமுகவோ தொழில் வளம் பெறுவதற்கு பல உள்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் பெரிய முதலாளிகள் கம்பெனிகளை அனுப்பிச்சு மூலதனத்தை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து தொழில் துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. தொழில் மூலதன மாநாடு போன்ற மாநாடுகள்லாம் நடத்தியிருக்காங்க. இப்போ கூட முதலமைச்சர் வந்து போன மாதம் சென்னையில் நடத்தியிருக்காரு. அது எந்த இதுவும் சொல்ல முடியாது. ஒரு என்னுடைய மாநிலத்துக்கு நீங்க மூலதனத்தை போடுங்க, இங்க வந்து தொழில் துவங்குங்க, அதன் மூலம் இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு மற்றது கிடைக்கும்னு சொல்றதுங்கிறத நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா அம்பானி அதானி விஷயத்துல மத்திய அரசு மோடி அரசு செயல்படுறது அந்த மாதிரி மூலதனத்தை போடுவதுங்கிறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர உடன்பாடு என்பது இருக்கு. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிலக்கரி சுரங்கத்தை இந்த அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம் போடுவதற்கு பிரதம மந்திரி கூட இருக்காரு. இலங்கையில வந்து அந்த நிதி அமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்றாரு என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கம் அங்க இருக்கிற மின்சார இதை உருவாக்குறதுக்கு அதானிக்கு அந்த ப்ராஜெக்ட கொடுங்கன்னு சொல்ற. ஆகவே ஒரு மத்திய அரசே ஒரு குறிப்பிட்ட முதலாளிக்காக நீங்க வந்து பல நாடுகளோட பேசுறது, பல அரசுகளோட பேசுறதுங்கிறது அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த அரசு எல்லாருக்குமான அரசு என்று மாறி அந்தானி அம்பானிக்கான அரசாங்கிறது ஆயிப்போகுது. அப்ப கிண்டன்பர்க் நிறுவனம் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அதானி நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மத்திய அரசோ செபியோ அதுல உரிய அளவுக்கு தலையிட இல்லைங்கிறது அவங்க கிளியரா சொல்றாங்க, ஆதாரத்தோட சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே ஆரம்பத்துல தலையிடுவோம்னு சொன்னீங்க, ஆனா குறிப்பிட்ட இதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்த பிறகு நீங்க தலையிடாம ஒதுங்கிக்கிட்டீங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து அவங்க அசெட் வந்து சேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு கிம்பர்க் அந்த அரசாங்கம் அந்த ஆவணமே சொல்லுது, அந்த ஆய்வு நிறுவனமே சொல்லுது. அப்ப இதுல எல்லாம் பாக்குற போது மோடி அரசாங்கம் ஒரு மக்களுக்கான பிஜேபி அரசாங்கம் சொன்னா கூட அது கிட்டத்தட்ட அம்பானி அதானி போன்ற சில முதலாளிகளுடைய கைப்பாவையா மாறி போயிடுச்சுங்கிறத நாங்க சொல்றோம்.
சார், தேர்தல் பத்திரம் தொடர்பா இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இப்போ அது வெறும் பாஜக மட்டும்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஏன்னா எதிர்க்கட்சிகளுமே அதன் வாயிலா நிதி பெற்றிருக்கு இல்லைங்களாங்க சார்? நம்ம பாஜகவை மட்டுமே குறி வைக்கணுமா அந்த விஷயத்துல அப்படிங்கிற ஒரு இல்ல அதுல நீங்க என்ன பார்க்கணும்னா, தேர்தல் நிதி பத்திரத்தை அறிமுகப்படுத்துவது யாருங்கிறது தான் கேள்வி. ம், ம், ஏற்கனவே சட்ட ரீதியா ம், இப்படியான கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல நன்கொடை வாங்கக்கூடாது ம், அப்படின்னு விதி இருக்கு. ம், அப்படியே வாங்கினாலும் அது யாரு என்னங்கிற விவரத்தை நீங்க சொல்லணும்னு. ம், வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட நீங்க நிதியை வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. ம், அப்ப மோடி அரசாங்கம் இது எல்லாத்தையும் மாத்தி ம், இந்த எலக்டோரல் பாண்டுங்கிறத கொண்டு வருவதன் மூலம் ம், ஏற்கனவே இருக்கிற தடைகளை எல்லைகளை எல்லாம் ம், நீர்த்து போச்சிடுறாங்க. ம், அப்ப எவ்வளவு வேணாலும் ஒரு நிறுவனம் கொடுக்கலாம். ம், அது யார்கிட்ட கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோங்கிற விவரத்தை வெளியே பகிரங்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மூணாவது, வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட நீங்க வாங்குறதுங்கிறது இந்த தடையை நீங்க நீக்கிட்டீங்க. ம், ம், அப்போ என்ன பாயிண்ட்னா, இந்த காரியத்தை செஞ்சது பிஜேபி. ம், இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிற ஸ்கீமை கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கினது பிஜேபி. ம், ம், ஆகவேதான் பிஜேபி ஏன் அதை செய்யறாங்க? இப்படி செய்வதன் மூலம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறத பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி அவங்க பெனிஃபிட் அடையலாம் ம், அப்படிங்கிற அந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. ம், ஏன்னா எப்பயுமே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுப்பாங்க. ஆட்சியில் இல்லாத கட்சி அப்ப மற்ற கட்சிகள் வாங்கினாங்கன்னா நான் வாங்கினது சரின்னு நான் சொல்லல. ம், எங்க கட்சியை பொறுத்தவரை வாங்கல, வேறு சில கட்சிகள் கூட வாங்கல, நாங்க வாங்கல. ஆனா நீங்க என்னன்னா ஒரு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு ம், அப்ப மற்ற கட்சிகளும் அதை பயன்படுத்த வேண்டிய இதுக்கு வந்துடுறாங்க. ம், நீங்க அவங்கள போய் பிளேம் பண்ணணும். ஏன்னா இந்த திட்டம் இல்லைன்னா அவங்க போக போறது இல்லையே. ம், இந்த திட்டம் இல்லைன்னா எலக்ட்ரல் பாண்டுக்கு வேற கட்சிகள் போக போறது இல்லையே. ம், அப்ப இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துற போது அவங்களும் நீங்க அதிகமான அளவுக்கு பணத்தை வாங்கி தேர்தலை சந்திக்கிற போது ம், அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு வேறு சில கட்சிகளும் அந்த திட்டத்துக்கு போயிருக்காங்க. ம். பட் அவங்கள நீங்க பிரதான விமர்சிக்கிறதோ பிரதானமா குற்றம் சொல்ல முடியாது. இப்போ அது ஏன்னா பாஜக சேர்ந்தவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் தானே அதுல பலன் அதாங்க அடைஞ்சிருக்கீங்க. நீங்க எங்களை குற்றச்சாட்டு முன் இல்ல இல்ல வைக்கிறீங்க. அதாவது அந்த தொனியில அவங்க இல்ல அவங்க அவங்க இக்கட்டமா மாட்டிக்கிட்டாங்க. அதனால ஏதாவது இட்டு கட்டி சொல்லிதான் ஆகணும். என்னுடைய கேள்வி, இதை வேற எந்த அரசியல் கட்சியும் எலக்டோரல் பாண்டை கொண்டு வாங்கன்னு கோரிக்கை வைக்கல. நீங்க தான் கொண்டு வந்தீங்க. நீங்க தான் அதனால அதிகப்படியான அரசியல் ஆதாயம் அடைஞ்சிருக்கீங்க. ஆகவே நீங்க தான் பிரதானமான குற்றவாளிங்கிறது தான் நாங்க சொல்ல விரும்புறோம். சரி, இறுதியா இன்னைக்கு தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீங்க அதுல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லிருங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட கடன் தான் அதிகரிக்குதே தவிர பெருசா புதுசா திட்டங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க. அதோட அந்த கேள்வியோட இல்ல இதுல என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பல மாநிலங்கள் நிதி நெருக்கடியில தவிக்கிறாங்க. பல மாநிலங்கள் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா ஒரு மாநில அரசுக்கான வருமானம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரிக்கல. ரெண்டாவது, மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரியில அந்த மாநிலங்களுக்கு உரிய தொகையை பங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப 16வது நிதிக்குழு இப்போ வருது. ஏற்கனவே 15, 14, 13 நிதிக்குழுலாம் பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்திலேருந்து வசூலாகக்கூடிய பணத்துல உரிய பங்கீடு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டின்னு போடுறாங்க, அல்லது இப்ப பெட்ரோல் போன்ற பல இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வந்தாக்கா இது மாநிலத்துல பங்கீடு செய்ய வேண்டியிருக்குங்கிறதுனால செஸ் சர்சார்ஜ்னு போடுறாங்க. அந்த செஸ் சர்சார்ஜ்னு போட்டீங்கன்னா அது மாநிலத்துல பங்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அது நேரடியா மத்திய சர்க்காருக்கு போயிடும். சோ மத்திய சர்க்கார் மாநிலங்களை தங்களுடைய வருமானத்துக்கான ஒரு இதாதான் பாக்குறாங்களே தவிர வரக்கூடிய நிதியில நியாயமா மாநிலங்களுக்கு 70%, மத்திய சர்க்காருக்கு 30%ங்கிற மாதிரியோ பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன வருதுன்னா மாநிலங்களுக்கு தான் அதிகமான செலவு வருது. மாநிலங்களுக்கு செலவு அதிகரிக்குது, வருமானம் குறையுது, மத்திய சர்க்காருடைய பங்கீடு குறையுது. பாருங்க, இப்ப இது வரைக்கும் ஜிஎஸ்டில இழப்பீடு தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப போன வருஷத்துல இருந்து இழப்பீடு கொடுக்கல,
20,000 கோடி ரூபாய் அட் ஏ டைத்துல ஷார்டேஜ். அது மட்டும் இல்ல, இப்ப என்னன்னாக்கா நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க நிதியை பங்கு போடுறாங்க. மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால நமக்கு அந்த பங்கீட்டு தொகை குறையுது. இப்ப வெள்ளத்துக்கு இவ்வளவு பெரிய சேதாரம் ஏற்படுது, அவங்க கிட்ட இருந்து ₹1 கூட பணம் வரல. சோ இப்படி ஒவ்வொன்றுலயும் வந்து மத்திய சர்க்கார் வந்து மாநில அரசாங்கத்தை வேட்டையாடுற மாதிரி ஆடுறதுனால மாநிலங்கள் தடுமாறுற நிலைமை என்பதை இது வந்து இப்போ இருக்கிற திமுக அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, எடப்பாடி அரசாங்கத்துக்கு இதுதான் கதி. அவர் பிஜேபி முழுக்க முழுக்க ஆதரிச்ச போது கூட அவருக்கு என்ன மத்திய சர்க்கார் கூடுதலா பணம் கொடுத்துச்சு? இப்ப அதையெல்லாம் அவர் பேச மாட்டேங்கிறாருங்கிறது வேற விஷயம். இப்ப அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு இப்படி மத்திய சர்க்கார் பண்ணது. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையில மாநில அரசுகள் தன்னுடைய வருமானத்தை ரொம்ப சிக்கனமா ரொம்ப முறைப்படுத்தி செயல்பட்டு இருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. அந்த வகையில பார்க்க போனா ஒரு பல நெருக்கடிகளுக்கு மத்தியில, பல சவால்களுக்கு மத்தியில, வருமான குறைய சூழ்நிலையில, மத்திய அரசு பங்கீட்டு கொடுக்காத பழிவாங்கிற நிலையில தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை ஓரளவுக்கு ஏழை எளிய மக்களுடைய, நடுத்தர மக்களுடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உதாரணமா குடிசை இல்லாத திட்டம் ஒரு 8 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க போறாங்க. இந்த வருஷம் மட்டும் 1 லட்சம் வீடு கட்டுறாங்க. இப்போ சென்னையில இருக்கிற அடையாற தூர் வாரத்துக்கு 1000 கோடி ஒதுக்குறாங்க. ஒரு 5000 ஏரிகளை தமிழ்நாட்டில் தூர்வாருவதுன்னு அறிவிச்சிருக்காங்க. காலை சிற்றுண்டி வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இருந்தது, இப்போ வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இப்போ வந்து நீடிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள், மாணவர்கள், இப்ப பெண்கள்ல ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கியிருந்தாங்க, இப்ப இன்னும் கூடுதலா சில பேரை அந்த பலன் பெறுவதற்கு சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு ஸ்காலர்ஷிப் நிறுத்தி போச்சு, அதை நாங்களே கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மொழியை பலப்படுத்துறது, தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியங்களை பல்வேறு மொழிகளுக்கு மாத்துறது போன்ற பல திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்கிறத நம்ம வந்து வரவேற்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இது இருக்கு, இந்த மாதிரி சில நல்ல இதெல்லாம் பண்றாங்கன்னா கூட இந்த வேறு சில தொழிலாளர்கள், உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு தெரிவிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த மக்களுக்கு இதான் அரசு ஊழியரோ, ஆசிரியரோ, இல்ல போக்குவரத்து தொழிலாளியோ அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கைகளை எல்லாத்தையும் ஏற்க முடியாது, ஏதோ ஒரு ஒரு தொடக்கமா ஒரு இதாவது அறிவிச்சிருந்தா அவங்களுக்கும் கூட அது. நானும் கூட இப்ப என்ன அநேகமா ஒருவேளை இந்த பட்ஜெட் இல்லாட்டா கூட அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இந்த அரசு அவைகள்லாம் பரிசீலிக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த சிறு குறு தொழில்களுக்கு வந்து மின்சார வாங்குறது நிலை கட்டணம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க, அது அவருக்கு ஒண்ணு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் அரசு இன்னும் கொஞ்சம் ஒரு மனிதநேயத்தோட ஒரு இதோட வந்து பரிசீலிச்சு ஒரு உறுதிமொழியில் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க அறிக்கையில கூட நாங்கள் சொல்லியிருக்கோம்.